ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நாங்க சூப்பரா இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கூல்லாம் இங்க முடிய போகுது. சம்மர் பிரேக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஈஸ்டர்ஸ் கிட்ட எடுத்த விளாக் தான். கொஞ்சம் லேட்டா தான் போஸ்ட் பண்றேன். பிகாஸ் லாஸ்ட் இயர் இந்தியா போயிட்டு வந்த சீரிஸே வந்து நான் ரொம்ப லேட்டா தான் போஸ்ட் பண்ணேன். நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு நிறைய சப்போர்ட் குடுத்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலேருந்து கொஞ்சம் ரெகுலர் விளாக்ஸ் எல்லாமே வரும். இந்த சம்மருக்கு இன்னும் நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? இந்த வாட்டியும் இந்தியா டிராவல் பண்ண போறோமா? என்ன ஒண்ணுமே டிசைட் பண்ணல. ஆ அப்படி இந்தியா டிராவல் பண்றதா இருந்தாலுமே கடைசி நிமிஷத்துல டிக்கெட் புக் பண்ற மாரி தான் இருக்கும். பிகாஸ் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பிளஸ் பையனோட ஸ்கூல்லயுமே வந்து மாறி மாறி நெறைய கிளாஸஸ் சம்மர் கிளாஸஸ்லாம் இருக்கிறதுனால ஒன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இனிமே தான் தெரியும். ஸோ போக போக என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்றேன். இது எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஈஸ்டர் சேர வந்து எங்க ஏரியால இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஈஸ்டர் ஆக்டிவிட்டி மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கோவிடுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருந்தது. பட் இந்த வாட்டி வந்து இந்த ஈஸ்டர் ஆக்டிவிட்டி ஆர்கனைஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல சின்ன பசங்களுக்கு தான் வந்து யூசுவலா நடக்கும். ஆம், கோவிட்ல வந்து நெறைய ஈஸ்டர் எக் ஹண்ட்க்கு வந்து என் பையனால முடியல. அதனால புலம்பிட்டே இருப்பான். நான் வந்து அந்த என்னோட என்ஜாய் பண்ணக்கூடிய டேஸ்ல வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆ எங்க பார்த்தாலுமே வந்து ஈஸ்டர் எக் ஹண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிலோ 10 இயர்ஸ் தான் நடக்குது. ஆனா எனக்கு வந்து கிடைக்கவே இல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் நெறைய மிஸ் பண்ணிட்டேன். அங்க இருந்து அரிசோனால தான் நாங்க முதல்ல இருந்தோம். அவன் சின்ன வயசுல இருந்தபோதெல்லாம், அங்க ஓரளவுக்கு ஈஸ்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போய் பண்ணியிருக்கானே தவிர, பட் கரெக்ட்டா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய அந்த 3 வருஷமும் பார்த்தீங்கன்னா, கோவிட்ல மாட்டிடுச்சு 3, 4 வருஷம் அப்படிங்கிறதுனால போல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பான். இப்ப வந்து எங்கெங்கெல்லாம் போடுறாங்களோ, அது எல்லாமே சின்ன பசங்களுக்கு தான் இருக்கு. ஸோ எங்கள மாதிரி வந்து இந்த 11 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் எங்கேயுமே இல்ல. எய்தர் சின்ன பசங்களுக்கு இருக்கு, இல்லன்னா நேரா அடல்ட்ஸ்ன்னு போயிடுறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்பும் தனித்தனியா பிரிச்சு, அடல்ட்ஸ்க்கு கூட வந்து ஈஸ்டர் எக் ஹண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடம் சொல்லியிருந்ததுனால தான், சாட்டர்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து அவன் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தான். அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நேரா கூட்டிட்டு இங்க வந்திருந்தோம். பயங்கர குளிரு. இருந்தாலுமே வந்து இந்த ஆக்டிவிட்டிய மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இருந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். பிளஸ் பயங்கர பிஸியா ஸ்கூலுமே போயிட்டு இருந்தது. அதுல வந்து ஒரு சேஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து ஈஸ்டர் எக் ஹண்ட்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. பட் லுக்ஸ் லைக் நெறைய சின்ன பசங்க ரொம்ப கோல்டா இருந்ததுனால அந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அதனால இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க அவன் எப்படி போயிருக்கான்னு. நாங்க சடனா ரியலைஸ் பண்ணி போனதுனால எங்ககிட்ட ஈஸ்டர் பாஸ்கெட் எதுவுமே இல்ல. அவன் என்னோட ஆல்டோ ஹேண்ட் பேக் எடுத்து இந்த மாதிரி அவன் ஜாக்கெட் எல்லாம் திருப்பி என்னமோ போட்டு முன்னாடி மாட்டிட்டு உன் ஹேண்ட் பேக் குடுன்னு சொல்லிட்டு கடகடன்னு எடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஒரு 2, 3 எக் கடிச்சது. குட்டி, குட்டி கிஃப்ட்ஸ் தான். ஆனா தட் இட்செல்ஃப் மேட் தீஸ் கிட்ஸ் வெரி ஹேப்பி. அவ்ளோ ஹேப்பியா வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் பேக்ல எடுத்து மாட்டிக்கிட்டு, திங்ஸ் எல்லாம் ஒரு 2, 3 எக் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா, அங்க குட்டி, குட்டியா நெறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து சுத்தி பார்க்கலாம். வந்தோனே ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் எக் ஹண்ட்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அத போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் நெறைய இந்த மாரி ஸ்டால்ஸ் நெறைய அங்க இருக்கிற அந்த குட்டி, குட்டி கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? அவங்கலாம் வந்து நெறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்பின் வீல் அந்த மாரிலாம் நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நீங்க வீல் ஸ்பின் பண்ணிட்டு, நீங்க என்ன வின் பண்றீங்களோ அந்த டாய்ஸோ, இல்ல கேண்டியோ அந்த மாரிலாம் குடுப்பாங்க. ஸோ தே வில் யூஸ் திஸ் டூ ப்ரமோட் தியர் பிசினஸ். அவங்களோட பிசினஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்குமே அதனால வந்து நெறைய விஷயங்கள் இது பண்ண முடியும். இது ஐ திங்க் இட் வாஸ் அ ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க இந்த மாதிரி வந்து பசங்களுக்காக தான் மெயின். நம்ம அடல்ட்ஸ்க்குமே நெறைய அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறைய இருந்தது. நமக்குமே வந்து நெறைய நெறைய புது புது விஷயங்கள் இந்த மாரி ஸ்டால்ஸ் விசிட் பண்ணும்போது நம்மளுமே கத்துப்போம். பசங்களுக்கும் ஃபன்னா இருக்கும். நமக்கும் வந்து ஒரு சேஞ்சா இருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது. ஸோ குட்டி பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாம் வந்து இதே மாரி தான் வந்து வந்து சுத்திட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலயும். ஜாலியா இருந்தது. ரொம்ப ஃபெஸ்டிவல் அட்மாஸ்பியர். இவனுக்கு பார்த்தேன்னா, என் பையனுக்கு இந்த ஸ்பின் பண்ணதுல ஒரு சின்ன லெகோ செட் மாரி கிடைச்சது. அவன் வந்து சொல்லிட்டான், "இத நான் வந்து எடுத்து வச்சுக்க போறேன். என்னோட கசினுக்கு குடுத்துடுறேன். இது எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். பட் என் கசினுக்கு வந்து நான் இந்தியா போம்போது எடுத்துட்டு போய் குடுக்குறேன்" அப்படின்னா, அடுத்து வந்து இந்த ஸ்டாலுக்கு வந்திருந்தோம். இந்த ஸ்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வீட்லயே அவங்க வந்து இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ், அப்புறம் வந்து ஹேண்ட் கிரீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து நெறைய லோஷன்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து வெளியில வந்து டெஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் நெறைய வச்சிருந்தாங்க. பிளஸ் ஒரு சின்ன பபிள் மாரி வச்சிருந்தாங்க பசங்கலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நீங்க வந்து பாடி ஸ்ப்ரே அதெல்லாம் கூட இருந்தது. அண்ட் அவங்க வந்து எல்லாமே வந்து நாங்க செல்லும் பண்றோம். அண்ட் நீங்க டெஸ்ட் பண்ணணும், இல்ல சாம்பிள்ஸ் வேணும்னாலும் குட்டி குட்டி பாஸ்கெட்ஸ்ல வந்து அங்க அந்த பிளாக் கலர்ல பாஸ்கெட் தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த பாஸ்கெட்குள்ள நெறைய சாம்பிள்ஸ் போட்டிருந்தாங்க.
குடுத்துருந்தாங்க. நீங்க எல்லா ஃப்ளேவர்ஸ்ல இருந்துமே ஒரு ஒரு சாம்பிள் எடுத்துக்கோங்க. பிளஸ் அவங்க வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டும் வந்து அவங்க குடுத்துட்டாங்க. நீங்க வேணும்னா அந்த கார்டு வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்டின்னா, நான் வந்து உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஷிப் பண்றேன் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அதுல போய் பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் அவங்க கேரி பண்ணியிருந்த வேரியஸ் லோஷன், அதுக்கப்புறம் வந்து அம் ஹேண்ட் கிரீம் இருந்தது. அப்புறம் ஹேண்ட் சானிடைசர்ஸ் இருந்தது. சோப்ஸ் இருந்தது. ஹேண்ட் சோப்ஸ் இருந்தது. அந்த மாதிரி நெறைய இருந்தது. இந்த மாதிரி இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாம்பிள்ஸ். அவங்க என்னென்னலாம் ஃப்ளேவர்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ராக்ரன்ஸஸ் என்ன வச்சிருந்தாங்களோ, அந்த ஃப்ராக்ரன்ஸஸோட எல்லா டிஃபரெண்ட் ஃப்ளேவர்ஸுமே வந்து இதுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா வச்சிருந்தாங்க. ஸோ அத எடுத்துட்டு அந்த ஏரியாலாம் சுத்தி பார்த்துட்டு, அடுத்து மத்ததெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அங்க நெறைய வந்து இந்த ட்ரோன் வச்சு அம் அ அங்க இந்த ஏரியால இருக்கிறதெல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நெறைய சின்ன பசங்களுக்கு அந்த ட்ரோன் எங்கேருந்து வருது? எங்கள ஆப்பரேட் பண்ண விடுவாங்களா? அந்த மாரிலாம் நெறைய பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. அந்த குட்டி பசங்களோட நம்ம இருக்கும்போது, ஆ அவங்களோட அந்த ஐடியாஸ்லாம் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா எப்படி யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டால்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த அ வீட்டுக்கு வந்து நமக்கு வந்து நெறைய ஒர்க்லாம் பண்றதுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து ஹேண்டிமேன் அவங்க எல்லாமுமே அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்காக நெறைய வச்சிருந்தாங்க. ஸோ ராஃபிள் டிக்கெட் மாதிரி எழுதி போடுங்க. வின் பண்ணீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாஸ்கெட் வந்து நாங்க குடுப்போம். பிளஸ் வி வில் ஆல்சோ கிவ் யூ அ லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் தி ஜாப்ஸ் தட் வி டூ அந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபவுண்டேஷன் வந்து அவங்க வந்து அது ஹி இஸ் பார்ட் ஆஃப் இட். அது வந்து அதுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்றதுனா அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எழுதி குடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது நம்மளோட இதுதான். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எழுதி போடலாம். அப்படி இல்லன்னா நீங்க அப்படியே விட்டுட்டு வந்துரலாம். அதுக்கப்புறம் இது வந்து கியூட்டா வந்து இயர் ரிங்ஸ் அண்ட் நெக்லஸஸ் அண்ட் பிரேஸ்லெட் அதெல்லாம் பண்ண இடம் இருந்தது. இது வந்து பசங்கள வந்து இந்த இந்த பேர் என்ன பிளான்ட்ஸ் வந்து நெறைய வளர்க்கறதுக்கு, கார்டனிங் பண்றதுக்கு, ப்ரமோட் பண்றதுக்காகன்னு தனியா ஒரு ஏரியா இருந்தது. அதுல நெறைய சீட் பாக்கெட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பசங்க வந்து ஏதாவது ஒரு சீட் எடுத்து அழகா வந்து ஒரு சின்ன ஒரு பாட் மாரி குடுத்து, அதுல அவங்க சாயிலும் குடுத்திருந்தாங்க. நீங்க அந்த சாயில் போட்டு, அந்த சீட்ஸ் போட்டு நீங்க அழகா எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ் நெறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேண்டில் ஒரு ஷாப்புமே நான் பார்த்தேன். அப்புறம் இந்த பார்ட்டிலாம் வச்சோம் அப்டின்னா வந்துட்டு, அம் அ இந்த கேசல்ஸ்லாம் பின்னாடி பவுன்ஸ் ஹவுஸஸ் அதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நெறைய இருந்ததுங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது ரொம்ப. ஆம் அ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் போல எங்களையே அறியாம நாங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, அதாவது கோனா ஐஸ் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், நம்ம ஊர்ல ஐஸ் கோலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கடையெல்லாம் நெறைய இருந்தது. பட் அன்னைக்கு சத்தியமா இருந்த குளிர்ல வந்து நெறைய பேர் சாப்பிட்டாங்கங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா என்னால சத்தியமா முடியாது. அந்த குளிர்ல போய் சாப்பிடுறதுக்கு. நல்ல குளிர் இருந்துச்சு. நானே வந்து ஐ வாஸ் நாட் பிரிப்பேர்ட் ஃபார் இட். ஏன்னா சடனா அந்த சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வார்மா தான் இருந்தது. சடனா வந்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கர குளிர் வந்துருச்சு. ஸோ அந்த சைடு ஸ்டால்லாம் முடிச்சுட்டு, இந்த சைடு நான் சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணதுனால, அவங்க நெறைய அவங்க டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்வாட் டீம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எமர்ஜென்சில வந்து இது பண்றதுக்கு அந்த மாதிரி ஸ்வாட் டீம் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நீங்க வந்து உள்ள சுத்தி பார்க்கலாம். ஆ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அந்த வெஹிக்கிள்லாம் நம்ம வந்து சாதாரணமா நம்ம வந்து பார்க்கும்போது பெருசா இருக்குன்னு தெரியும். ஆனா அது எவ்ளோ ஒரு ஸ்டர்டியா பில்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ரியலைஸே பண்ண மாட்டோம். இந்த மிலிட்டரி வெஹிக்கிள்லாம் பார்க்கறதுக்கு. அண்ட் நமக்கு போய் அத டக்குன்னு போய் பார்க்கறதுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவ்வளோ ஈஸியா நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஆம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்குன்னு ஏதாவது ஒரு மியூசியம் போணும். அப்ப இல்லன்னா வந்து அந்த ஆப்வியஸா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயுமே ஸ்வாட் டீம்ஸோடதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் உங்களுக்கு போய் பார்க்கறதுக்கெல்லாமும் இருக்கவும் இருக்காது. ஸோ அதனால இங்க வந்து அது பசங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டிஃபரெண்ட் ஷெரிஃப் ஆஃபீஸ்லேருந்து, அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க என்னென்னலாம் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ, அது எல்லாமே வந்து டிஸ்ப்ளேல வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பர்ட்டிகுலர் இந்த ஸ்வாட் டீமோட அந்த வெஹிக்கிள் பார்த்துட்டு தான் மிரண்டு போயிட்டோம் நாங்க. அந்த கதவெல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஏன்னா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது பாம்ப்லாம் வச்சிருக்கான். அந்த மாரிலாம் இருக்கிற இடத்துல போய் இது பண்றதுக்காக அந்த டீம் யூஸ் பண்ற வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால, ஸோ ஆப்வியஸா அதுக்கு உண்டான பிரிப்பரேஷனோட தானே இருக்கும். ஸோ அந்த கதவெல்லாம் பார்த்துட்டு அவ்ளோ இதுவா இருந்தது. அவ்ளோ ஸ்டர்டியா சூப்பரா இருந்தது. ப பையன் வந்து பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்டடா இது பண்ணிட்டு இருந்தான். ஐயோ! இவ்ளோ நல்லா இருக்கு. அம் நம்ம வந்து உள்ள போலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உட்கார்ந்து பார்க்கலாம். அந்த மாரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்ததுனால எல்லாமே அந்த மாரி பார்த்துட்டு இருந்தோம். ஆம் ஜாலியா இருந்தது. இந்த இதெல்லாமே ரொம்ப யுனிக்கா இருந்தது.
இருந்தது. இதுக்கு அடுத்து நாங்க வந்து போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க எனக்கு இந்த ஊர்ல இது ரொம்ப புடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட். இது என்னன்னா வந்து லைப்ரரி ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எல்லா கவுண்டிலயுமே இப்ப இந்த மாதிரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, நீங்க வந்து உங்களோட உங்களோட ஏரியாக்கே வந்து அவங்க லைப்ரரியிலேருந்து புக்ஸ் பேசிக்கா பசங்க படிக்கக்கூடியதும், பிளஸ் அடல்ட்ஸ் பண்ணக்கூடிய படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே அழகா அந்த லைப்ரரி அந்த ட்ரக்ல வச்சு, உங்க ஏரியாக்கு ஒரு பர்ட்டிகுலர் டே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து நிறுத்திட்டு போவாங்க. ஸோ நீங்க என்னன்னா, அந்த வர சமயத்துல நீங்க போயிட்டு, உங்களுக்கு தேவையான புக்ஸ் வந்து நீங்க வந்து செக் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க லைப்ரரியில வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா கவுண்டீஸ்லயுமே லைப்ரரி இருக்கும். லைப்ரரியில போய் நீங்க மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீ தான். உங்களோட அட்ரஸ் இது வந்து அதாவது உங்க கவுண்டில இருக்கிற லைப்ரரியில நீங்க தாராளமா ஏன்னா யூ பிலாங் டு தட் கவுண்டி ரைட்? நீங்க ஏற்கனவே அதுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க. ஸோ அது எல்லாமே உங்களோட பெனிஃபிட்ஸ்ல வந்துரும். நல்ல நல்ல புக்ஸ் கிடைக்கும். பசங்களுக்கு ரீடிங் ஹேபிட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஏரியா லைப்ரரி. இந்த ஊர்ல இருக்கிற லைப்ரரிய நீங்க தயவு செஞ்சு போய் பார்க்கல அப்படின்னா, யுஎஸ்ல எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, தயவு செஞ்சு போய் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆ சின்ன வயசுலேருந்தே என் பையன நான் அதுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால, எனக்கு இப்போ அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப அவன் வந்து பொழுது போல அப்படின்னா நான் சொல்லவே வேணாம். அவனேவே புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவான். ஸோ நான் லைப்ரரி பத்தி இன்னுமே நல்ல டீட்டெயில்டா வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நெறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற லைப்ரரிய நீங்க போய் இன்னும் டிஸ்கவர் பண்ணல, போய் சுத்தி பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு பசங்களோட போங்க. எஸ்பெஷலி சம்மர்ல நெறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கும். போய் பார்த்துட்டு வாங்க. ஆ இங்க வந்து அந்த லைப்ரரி சுத்தி பார்த்துட்டு, அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் ஜஸ்ட் சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அடுத்து இங்க வந்து நான் சொன்ன மாதிரி இதுவெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ற நார்மல் பைக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அதுலயே அவ்ளோ ஃபீச்சர்ஸோட இருந்தது அந்த பைக்ஸ்ல. ஸோ அது முடிச்சுட்டு நாங்க வந்து இங்க அந்த ஹை ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு தாங்க வந்து வந்திருக்கோம். ஒரு ஹை ஸ்கூலோட ஸ்டேடியம் எவ்ளோ அப்படியே ப்ராப்பரான ஃபுட்பால் ஸ்டேடியம் அவ்ளோ பெருசா இருக்கும் இந்த ஊர்ல ஹை ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டேடியம்ஸ்லாம். கரெக்ட்டா வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வந்து அத உங்களுக்கு சுத்தி காட்டலான்னு தான் போயிட்டுருக்கேன். இங்க ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா, இவங்க அடுத்தது இப்ப வந்து அடல்ட்ஸ்க்கு இப்ப இதுவரைக்கும் பசங்களுக்கு தான் வந்து ஈஸ்டர் எக் ஹண்ட் நடந்துட்டு இருந்தது. இங்க வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து பண்ண போறாங்க. 18 அண்ட் அபவ் வந்து நீங்க தாராளமா வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் ஹேவ் ஃபன் அண்ட் தே ஷுட் ஆல்சோ என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அது எல்லாத்துக்கும் வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பையன் வந்து சொல்லிட்டே இருந்தான், "நீங்க போங்க 2 பேரும். என்ன சும்மா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணி இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட்ல நீங்களும் போய் சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பட் நாங்க தான் வந்து இல்ல எங்களுக்கு வந்து மத்த வொர்க் இருந்தது. ஏன்னா வந்து ஆப்வியஸா இப்ப ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் அதெல்லாம் வரணும்னா, வீட்ட சுத்தி வந்து நெறைய வொர்க் பண்ண வேண்டிய வெளியில யார்ட் வொர்க்லாம் நெறைய இருந்தது. அதெல்லாம் வீக்கெண்ட் பண்ணா தான் முடியும். வீக் டேஸ்ல பண்றது சுத்தமா முடியாது அப்படிங்கிறதுனால, அ நாங்க அந்த வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்மார்ட் தாங்க வந்திருக்கோம். வால்மார்ட்ல வந்து யார்ட்ல வந்து சுத்தி வந்து மல்ச் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பே பண்ணிட்டு இந்த மல்ச் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த மல்ச் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா வால்மார்ட்டோட அவுட் சைட்ல வால்மார்ட், ஹோம் டிப்போ, லோவ்ஸ் இது 3 கடையில வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ சேல் வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்ச்சஸ் இருக்கும். ரெட் மல்ச் இருக்கும், பிளாக், பிரவுன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அவங்கவங்க வீட்ல வந்து அவங்க ஹெச்ஓஏ என்ன டிசைட் பண்றாங்களோ, நீங்க அந்த மாரி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆம் எங்கள்துல வந்து ரப்பர் மல்ச் போட முடியாது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸுமே கன்னா பின்னான்லாம் வந்து போட முடியாது. அதனால வேற வழி இல்ல. இந்த ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, நாங்க யூசுவலா இந்த ரெட் மல்ச் தான் வந்து யூசுவலா வந்து போடுவோம். அண்ட் இத வந்து கார்ல வந்து ஏத்தி தான் கொண்டு வருவோம். நல்ல பெரிய பெரிய பாக்கெட்டு. மழை கிழ பெஞ்சுது அப்படின்னா, இது வெளியில இருக்கிறதுனால தண்ணி இருக்கும். பிளஸ் அதுல இருக்கிற கலர் வந்து அப்படியே சொட்டிட்டே இருக்கும். அதனால கார்ல வந்து கீழ ஒரு துணி போட்டு, டார்ப் மாரி போட்டுட்டு, நானும் என் பையனும் தான் சேர்ந்து பேக்ஸ் வந்து வாங்குவோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து வால்மார்ட்குள்ள போயிட்டு பே பண்ணணும். எனக்கு இந்த பர்ட்டிகுலர் மல்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் வேணுமோ அத வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து சம்டைம்ஸ் ஹெல்ப்பும் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்களே தான் தூக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத வாங்கின்னு வந்துட்டேன். வாங்கின்னு வந்துட்டு இப்ப வந்து ஆ எங்க வீட்ல யார்டு பிளஸ் ஃப்ரண்ட் யார்ட்ல இருக்கிற அ அ மரத்தெல்லாம் சுத்தி போடுறது தான் என் மெயின் வேல. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. பட் ஆனா ரொம்ப நாழி எடுக்கும். ஏன்னா கரெக்ட்டா நம்ம வந்து ஆம், இந்த மாதிரிலாம் வந்து இப்ப மரத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஃபுல்லா வந்து நம்ம மல்ச் போட்டு கவர் பண்ணிடணும். எங்களுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரத்தோட ரூட்ஸ்லாம் தெரியுது பாருங்க. அந்த மாரி நம்ம வந்து ட்ரையா வச்சோம், அந்த மாரி ஓப்பனா வச்சோம் அப்படின்னா, ஹெச்ஓஏலேருந்து கண்டிப்பா நமக்கு வந்து இத ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்ப இல்லன்னா ஃபைன் கட்டணும். ஏன்னா வந்து இந்த ஊர்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நம்பளோட ப்ராப்பர்ட்டி வந்து அழகா இல்ல அப்படின்னா, நம்பள சுத்தி இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூமே வந்து குறையும் அதனால அப்படிங்கிறதுனால
இது வந்து ரொம்ப எல்லாமே வந்து இந்த ஹெச்ஓஏக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் இப்ப நம்ம ஊர்லலாம் அபார்ட்மெண்ட்ல அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும். அசோசியேஷன் ரூல்ஸ் போடும் இல்லைங்களா? ஸோ இங்க வந்து அந்த ஹெச்ஓஏ ரூல்ஸ் இருந்தது. உங்களோட நீங்க இருக்கிற வீட பொறுத்து இருக்கு. இப்போ ஹெச்ஓஏ இல்லாத கம்யூனிட்டில நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அது உங்க இஷ்டம். நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்கன்றது. அப்படி இருந்தாலுமே சிட்டியோட ரூல், கவுண்டியோட ரூல்லாம் பேசிக் ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கன்னா பின்னான்லாம் நம்ம வச்சிருக்க முடியாது. இங்க இங்க வந்து இந்த ஹெச்ஓஏயோட ரூல்ஸ் இது பண்றதுனால, நான் இந்த பர்ட்டிகுலர் டே அன்னைக்கு இந்த மல்ச்லாம் வாங்கி போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சுருவேங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், சுத்தமா எனக்கு வந்து எனர்ஜியே இருக்காது. சம்டைம்ஸ் நாங்க 3 பேருமே சேர்ந்து செய்வோம். பட் இருந்தாலுமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்து, அந்த பெரிய பெரிய பேக்ஸ் தூக்கிட்டு வந்து பிரிச்சு கொட்டி, எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பண்றது அப்படின்னும்போது நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆம் ஸோ அதனால அந்த வேலையெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்து வந்து இந்த கார்டனுக்காக நான் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து Amazonலேருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கார்டனோட ஸ்டேக்குன்னு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த எட்ஜிங் வந்து வைக்கிறதுக்காக, எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இந்த அ க வச்சிருக்கிற இடத்துல வந்து எப்படின்னா, ஸ்லோப்பா இருக்கும். அதுல வந்து நான் மல்ச் போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, மழை பெஞ்சது அப்படின்னா, அந்த மல்ச் எல்லாமே அப்படியே அந்த ஸ்லோப்ல வந்து தள்ளி தள்ளி வந்து மல்ச் எல்லாம் கீழ வந்துருதுங்க. போட்டு ஒரு 2 மாசத்துலயே அதுவும் இங்க ஜார்ஜியால நல்ல மழை பெய்யும். ஹெவியா வந்து நமக்கு வந்து ஸ்டார்ம்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. ஸோ போடுற மல்ச் எல்லாம் எங்க போறதுன்னே தெரியறதில்ல, ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்காகவே நான் வந்து அந்த மல்ச் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஏரியாலயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால, இந்த கார்டன் ஸ்டேக் மாரி வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எட்ஜிங் வந்து ஃபுல்லா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பிராண்ட் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மல்ச்சும் நமக்கு வந்து வெளில போகாது. பக்கத்துல இருக்கிற கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ளெல்லாம் போய் உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து இந்த ஏரியாலலாம் வளர்ந்துரும். இந்த ஏரியாலலாம் கிராஸ் வளரக்கூடாது. வெறும் புஷஸ் மட்டும் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்த மாதிரி ஒரு செட் வந்து ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து அது வந்து பத்தல. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வரைக்கும் தான் வந்திருந்தது. ஆனா என்னன்னா, நான் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அந்த மல்ச் வந்து ரொம்ப போகாம இருந்தது. அதனால வந்து அந்த ஏரியாவ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் இதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்மளோட கிராஸ் வந்து அந்த எட்ஜ்ல வந்து ஒரு இது மாதிரி நாங்க கல்லு மாதிரி கட்டி வச்சிருந்தாலுமே, அதையும் மீறி அதுக்கு அடி வழியா கிராஸ் போயி, இந்த கிராஸ் அந்த இடத்துலலாம் போய் கிராஸா ஃபார்ம் ஆயிடும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, புஷஸ் மட்டும் தான் இருக்கலாம். அடியில வந்து நம்ம மல்ச் போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா அந்த ஏரியா அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணணும். அப்படி இங்க கிராஸ் வந்துருச்சு அப்படின்னா, இந்த கிராஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணிட்டு பிச்சு எடுத்துடணும். இது வந்து எங்களுக்கு வின்டர்ல வந்து இந்த கிராஸஸ் எல்லாமே செத்து போயிருந்தது. இங்க போன கிராஸ்லாம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து இப்ப புடுங்குறது வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த வீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, இப்ப இந்த எட்ஜிங் எல்லாமே நான் வைக்கணும். வச்சுட்டு நான் திருப்பி இந்த ஏரியால வந்து நல்லா கிளீனா வந்து மல்ச் போடணும். இந்த எட்ஜிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப இப்ப நான் போட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் ஆகுதுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நீங்க யாராவது ட்ரை பண்றதா இருந்தா ட்ரை பண்ணுங்க. மல்ச் வந்து நிஜமாவே வந்து மல்ச் வந்து நல்ல சம்டைம்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து அ சொல்லும்போது நல்லா இருக்குமே தவிர, ரொம்ப ஃபிளிம்சியா இருந்துச்சு. போடும்போதே வந்து இதுவா அந்த மாரிலாம் அதாவது உடைஞ்சு போறது அந்த மாரிலாம் இருந்தது. அந்த மாதிரிலாம் அந்த ப்ராடக்ட் எதுவுமே இல்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். Amazonலேருந்து தான் நான் வாங்கினேன். ஸோ நல்லாருக்கு. இந்த இந்த ப்ராடக்ட் வந்து இப்ப இந்த போட்டதுக்கப்புறம் அந்த மெயினான சொல்றீங்களா, மல்ச் வந்து ஃபுல்லா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு அழகா இருக்கு. இது குட்டி குட்டி பிளேட்ஸ் மாரி வந்தது. இந்த ஒண்ணுமே இன்டர்லாக்கிங் பிளேட்ஸ். ஸோ இந்த சைடுல ஹோல்ஸ் இருக்கும். அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு இதுலயும் இருக்கும். அதையும் இதையும் நீங்க இன்டர்லாக் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிர வேண்டியதுதான். இன்டர்லாக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருந்தது. பட் நாங்க அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கை வச்சே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருந்தது. பட் அப்புறம் வந்து ஒரு ஹேமர் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு ஸ்லைட்டா எங்களுக்கு முதல்ல பயம். ஐயோ! ஹேமர் வச்சு இது பண்ணா எங்கேயாவது உடைஞ்சு கிடஞ்சு போயிட போதுன்னு. பட் நம்ம வந்து ரொம்பலாம் தட்டணும்னு அவசியம் இல்லங்க. இன்ஃபாக்ட் இந்த மாரி பண்றதோட ஹேமர் வச்சு கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு டேப் பண்ணி அத உள்ள தள்ளுறதே வந்து கொஞ்சம் வசதியா தான் இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் வச்சுட்டு இப்ப வந்து நம்ம அந்த ஏரியால இருக்கிற மண்ணெல்லாம் தள்ளி விட்டுருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டு வைக்கணும். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து இப்போ நைட் டைம் வந்து கொஞ்சம் வொர்க் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து டின்னர் பண்ணணும் போயிட்டு.
பயங்கர பசி வந்துருச்சு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, மாடியில வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மாடி ஏரியால வந்து எனக்கு வீட்ல வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு. பட் இங்க வந்து நான் இந்தியாலருந்து நான் எடுத்துட்டு வர நெறைய ஐட்டம்ஸ் சாம்பார் பொடி, ஊறுகாய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க கீழ இருக்கிற ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு அந்த ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்லாத மாரி இருந்தது ரெகுலர் இதும்போது. ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து மாடியில வந்து ஒரு இடம் இருக்கு. பிளஸ் நம்ம கொஞ்சம் கோல்டு வாட்டர் அதெல்லாம் வந்து சம்மருக்கு வந்து மாடியிலேயே வச்சுட்டோம் அப்டின்னா, நைட் டைம் வந்து கீழ ஏறி, ஏறி இறங்கி, இறங்கி போய் எடுக்க வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்க Costcoலேருந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா $99. ஸோ அத தான் வந்து அது வந்து பிரிச்சு வைக்கணும். மைடியான்ற பிராண்டுங்கிறதுனால பிரிச்சு வைக்கணும். வச்சுட்டு தான் ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொன்னதுனால, அத பிரிச்சிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு அத வந்து பிரிச்சேன். அடுத்து நைட்டு டின்னர் வந்து சிம்பிளா வந்து மார்னிங் வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாம்பார் இருந்தது. ஸோ அதோட சேர்ந்து பொடி தோசை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து பொடி தோசை தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் கிரிடில் இது. பிரஸ்டோவோட கிரிடில் வந்து வச்சு அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அட் அ டைம் வந்து 2 தோசை டக்கு டக்குன்னு வாத்துரலாம். சின்ன சின்ன தோசையா இருந்தா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாத்து குடுங்க. அது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சின்ன சின்னதாவே வாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா பொடி போட்டு நான் வந்து தோசை வந்து வாத்துட்டு இருக்கேன். ஸோ தோசைய வந்து சாப்பிட்டுட்டு இப்ப போய் படுத்து தூக்க வேண்டியது தான். பயங்கர டயர்டான ஒரு டேவா ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா, எல்லா வேலையும் முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. மெயினா அந்த மல்ச் போடுற வேலை வந்து ஒரு பெரிய வேலை ஸ்ப்ரிங் சமயத்துல. ஸோ அந்த வேலைய வந்து முடிச்சுட்டோம். அதுவரைக்கும் சந்தோஷம். ஸோ எங்களோட பொடி தோசை ரெடி. ஸோ சாப்பிட்டுட்டு Netflixல போய் ஒரு படத்தையும் பார்த்துட்டு அப்படியே தூங்குறதுக்கு போயிட்டோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை.